ஹலோ மேட்ஸ், இந்த வீடியோவில் ஃபண்டிங் பிப்ஸ் 2 ஸ்டெப் மாடலோடைய ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் 1 மினிட்ல உங்களுக்கு சொல்ல போகிறேன் வித் டிஸ்கவுண்ட் கோடோட. ஃபண்டிங் பிப்ஸ் 2 ஸ்டெப் மாடல்லையே நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மாடல் இருக்குது. ஃபண்டிங் பிப்ஸ் ப்ரோ. நாம் இப்போ பார்க்க போகிறது ஃபண்டிங் பிப்ஸ் 2 ஸ்டெப் மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டுமே இருக்கும். ஃபேஸ் 1ல் இவங்களுடைய பிளான் எப்படின்னா 8% ஆர் 10% நாம் கஸ்டமைஸ்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 100Kல நான் 8% செலக்ட் பண்ணும்போது எனக்கு அப்ராக்ஸாக $530 வருது. பட் இதே நான் 10% செலக்ட் பண்ணும்போது $490 தான் வருது. தட் மீன்ஸ் அரௌண்ட் $40 பக்கம் எனக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் 8%க்கும் 10%க்குமான டிஃப்ரென்ஸ். இதே நீங்கள் ஃபேஸ் 2ல் போகும்போது உங்களுக்கு 5% ப்ராஃபிட் டார்கெட் தான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. மாஸ்டரில் உங்களுக்கு லிமிட்டேஷன்ஸே கிடையாது. பட் மேக்ஸிமம் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 10% ஃபிக்ஸ்டாக இருக்கும். தென் மேக்ஸிமம் டெய்லி லாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5%. அது உங்களுக்கு ஈக்விட்டி ஆர் பேலன்ஸ் விச் ஒன் இஸ் ஹையர், ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெய்லி டாடோனை பிளான் பண்ணுவாங்க. மினிமம் ட்ரேடிங் டேஸ் உங்களுக்கு 3 days. மேபி நீங்கள் ஃபஸ்ட் டேவே உங்களுக்கு அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 0.1ன்னு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 1 or 2 minutes மட்டும் ட்ரேடை ஓப்பனில் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லிவரேஜ் பொறுத்த வரைக்கும் 1:100 கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய பிளானில் அடிஷ்னலி ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸ்வாப் ஃப்ரீ மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட் ஆனில் அடிஷ்னலாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். MT5 பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை அவைலபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்வாப் ஃப்ரீ மாடல்ஸை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டோட லாட்டில் வந்து $5 சார்ஜ் பண்ணுறாங்க கமிஷன்னா, உங்களுக்கு ஸ்வாப் ஃப்ரீ மாடல்ஸில் $10 பர் லாட்டுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது மெட்டல்ஸ், எனர்ஜி, கிரிப்டோக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ் நீங்கள் போகும்போது உங்களுக்கு லிவரேஜையும் கட் பண்ணுவாங்க, கம்மி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஸ்வாப் ஃப்ரீ போகும்போது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஃபண்டிங் பிப்ஸ் என்ன தான் டாக்ஸிக் ட்ரேடிங் ரூல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருந்தாலும் அவங்க மேக்ஸிமம் ரன்னிங் லாஸ்ன்னு 2% அந்த 3% மேலே இருக்கக்கூடாது. பே அவுட் கேட்வே பொறுத்த வரைக்கும் ரைஸ், கிரிப்டோ, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கார்ட்ஸ் மெத்தட் கொடுக்குறாங்க. ஸோ பெஸ்ட் வே கிரிப்டோ ஆர் ரைஸ் பே தான். என்னுடைய தினேஷ் எஃப்எக்ஸுங்க கோட் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அண்ட் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். சூஸ்.